ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் டு ஆண்டமுக்கி சேனல். இன்றைக்கி கடைக்கு போகலான்ட்டு பிளான் வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட ஃபஸ்ட் டைம் ஈவினிங்கு விலாகு, ஓகேவா? கடைக்கு போகிறோம். இவங்க ஏதோ வீட்டில் சில பொருள்லாம் வாங்கணுன்றாங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாங்க, போகல, டெமி கூப்பிட்டுன்னு இருந்தேன். இன்றைக்கி தான் போகிறோம். சரிங்களா? அது என்னென்ன வாங்கணும்? ஸ்டூல் உடஞ்சிருச்சு, அந்த ஸ்டூல் ஒன்று வாங்கணும். ஓகே. இன்னொன்று வந்து நிஜான் புயல்ல இங்கே ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருக்கோம் வெளியில, அதுவும் உடஞ்சிருச்சு, அது ஒன்று வாங்கணும். ஏன்னா அதை பார்த்து தான் நாங்கள் ப்ரஷ் பண்ணுவோம். அது இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல்லெல்லாம் வேற மஞ்சள் ஆகுதுன்றாங்க. சும்மா ஃபன்னுக்கு தான், ஓகேவா? இப்போ 2 பொருள் வாங்க போகிறோம். வாங்க போகலாம், ஓகேவா? ஃப்ரூட்ஸ், பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக இந்த விலாக் போடுறோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது நம்ம ஏரியாவை காட்டுறோம், வாங்க பார்க்கலாம், ஓகேவா? வாங்க விலாக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். இதுதான் எங்க வீட்டு தெரு. இதுதான் எங்க பைக், இது எங்க கார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். இப்போ வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போக போகிற இடம் பார்த்திங்கன்னா கண்ணாடி கடைக்கு தான். கண்ணாடி கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு அப்படியே அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கோம். கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வரோங்க. 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். சரி, அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது, நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, நாங்கள் பாட்டு ஒழுங்காக போயிட்டு இருந்தோம். சந்துலேருந்து அவ்வளோ ஸ்பீடில் அந்த பையன் வரான். வந்து உடனே பிரேக் அடிச்சிட்டான். நல்ல வேலை இல்லைன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு கடைக்கு. வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கண்ணாடியை வாங்கிடலாம். இந்த கண்ணாடி கடைக்காரன்ட்டு அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சு. கண்ணாடி கெட்டக்கு எடுத்து இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க. சரி, போய் எவ்வளோன்ட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் ஒரு கண்ணாடியும் 600 700 ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இந்த பெரிய கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி மாறினா ரொம்ப பெருசாக இருக்கும் வீட்டில். சரி, அதனால் சின்னது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசு வேணான்ட்டாங்க. அதனால் சின்னது தான் எடுத்தோம். சின்னது எடுக்கிறதுக்கு ஒன்று வந்து ஒயிட் கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லி கேட்கும். ஒயிட் கலர் எடுத்தோம் சின்னது. அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அது வேணான்னு வச்சு அதுக்கு பின்னாடி இன்னொன்று வந்து சின்னிட்டாக அதை எடுத்துக்கிட்டோம். சரி, இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டோம், செலக்ட் பண்ணி. அவங்க அதை வாங்கி அதை சரி எத்தனை கிளாம்ப் வைக்கணுன்னாங்க. மேலே 2 கிளாம்ப்பு, சைடில் ஒரு கிளாம்ப் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் எத்தனை சொல்கிறீங்கன்னா அத்தனை வச்சு தரேன், கரெக்டாக இப்போயே சொல்லிவிடுங்க. நாங்கள் சரி ஓகேண்ணா, நீங்கள் மேலே 2 சைடில் 1 வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் காற்றுல ஆடாமல் இருந்தால் கூட கீழே விடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் அதில் வைக்க சொல்லிவிட்டேன். வச்சதும் கொடுத்துட்டாரு. வாங்கிக்கிட்டு நாங்கள் இதையும் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். சரி, அடுத்ததாக சேர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஷர்மா நகர் மார்க்கெட்டு போனோங்க. ஷர்மா நகர் மார்க்கெட்டில் சேர் கடையும் இல்லை, எதுவும் இல்லை. சரி, அப்படியே திரும்பி வந்தோம். வந்து அப்படியே நம்ம வந்த பக்கமாக வந்தால் மறுபடியும் மூலக்கடைக்கும் வந்துட்டோம். மூலக்கடையில் அப்புறம் ஒரே ஒரு சேர் கடையை பார்த்தோங்க. அந்த கடை தாங்க இது. சரி, வந்தோம். கடையில் நிறைய சேர் வெட்டிக்கிருந்தாங்க. ஆனால் சேர் கொஞ்சம் சின்னதாக இருக்கா மாரி இருந்துச்சு. சரி, கடைக்காரர்கிட்ட போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு போனோம். போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இருந்த சேர் ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. சரி, அதனால் அந்த சேரை மட்டும் எடுத்து பார்த்தேன். ஓரளவுக்கு அதுதான் நல்லா இருந்துச்சு. மற்ற சேர் எதுவுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் இந்த சேர் எடுத்து பார்த்தேன். சரி, இதை வச்சே ஒரு போஸ் ஒன்று போடுவோமேன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி ஒரு போஸை கொடுத்தேன். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்தமாரி சேர் எவ்வளோனான்ட்டு. அவர் சடார்னு 650 ரூபான்ட்டார். சரி, வச்சு கீழே வச்சு பார்த்தேன். சேரு ஷேக் ஆகிடுச்சு. ஆனால் ஷேக் ஆகுதுன்னா அது சரி பண்ணி விடணுன்னதுக்கு அப்புறமா அவர் தேய்ச்சி அப்பயே உடனே ரெடி பண்ணி கொடுத்தாரு. கடைசியாக 600 அப்படின்னு சொன்னார். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காசையும் கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க நாங்கள். சரி, ஓகே, இப்போ அடுத்தது எங்கே போனோம் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, வேறு எங்கே போனோம், பசங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மோக்ஸி படிக்கிற ஸ்கூலு, டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அந்த அம்மா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அங்கே தான். காலையில் கிளம்பி அந்த அம்மா அவங்க கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்து லைவ் அவங்க கூட பேசுவோம் லைவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜில் ஏறி அப்படியே நேராக போனோன்னா பழக்கடைக்கு வந்துடலாம். பழக்கடைக்கு அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான். காலையில் டிராஃபிக் தான், ஸ்கூல் டைம்னாலே டிராஃபிக் தானே, அதுதான். அவ்வளோதான், வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பழக்கடைக்கு. பழக்கடையில் வந்ததுமே வாங்கிறதுக்கு வான்னு சொன்னால், நீங்கள் போய் வாங்க, நான் வரல அப்படின்ட்டாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானே போனேன்.
உள்ளே போய் அவர்கிட்ட அப்பா ஆப்பிள் எவ்வளோப்பான்னா சடார்னு 280 ரூபான்றாரு. அடப்பாவீங்களா, 1 கிலோ ஆப்பிள் 280 ரூபான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்ல, வாங்கி கொடுக்குறதும் நல்லதாக வாங்கி கொடுக்கணும். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ ஆப்பிளும் 1 கிலோ மாதுளப்பழமும் எடுத்து வச்சேங்க. மாதுளப்பழத்தையும் ஆப்பிளையும் மோக்ஸி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தேஷ் தான் சாப்பிட மாட்டான், இவங்களும் சாப்பிடுவாங்க. சரி அதனால் வாங்கிடலாமேன்னு வாங்கினேன். அவ்வளோதானான்னு கேட்டான் அந்த தம்பி. இல்லைப்பா இந்தாப்பா இந்த திராட்சையும் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை ஒரு 1/2 கிலோவும் அப்படியே கிர்னி பழமும் ஒரு 2 கிர்னி பழமும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கிர்னி பழம் வாங்கும் போது தாங்க வாங்கிட்டு அப்படி திரும்பினோம் பாருங்க, சடார்னு என் வாயிலே அந்த கண்ணாடி வச்சு குத்திட்டாங்க. அந்த வழியோட தான் அந்த தம்பிக்கும் போய் காசை கொடுத்துட்டு மீதி சேஞ்சாக வாங்கிட்டு சரி ஓகே வந்தாச்சுமா நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்க வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. நம்மளும் கிளம்பிடுவாங்க. அங்கேருந்து வண்டி எடுத்து நம்ம வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த வண்டிக்காரங்க நம்மளை முன்னாடியே விட மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பின்னாடியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. ஒரு வழியா எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப புஷ்டமாப்பா, வாயிலே குத்திட்டாங்கப்பா. நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போது இந்த கண்ணாடி டுங்குன்னு வாயிலே குத்திக்கிச்சு. இப்ப பாருங்க நம்ம கண்ணாடி வாங்கிருக்கோம், ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். கண்ணாடி தான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்த ஒரு கண்ணாடி. நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிள். இந்த டேபிள் ஒன்று வாங்கியிருக்கோம். டேபிள் இல்லை, அது பேர் சேர். சேர். இந்த சேர் ஒன்று, கண்ணாடி ஒன்று, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் எங்க ஈவினிங் vlog. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.